ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் லாகின் ப்ராப்ளம், அதாவது switch to youtube.com அப்படின்னு சொல்லி ஒரு எரர் வருதுங்க. இந்த எரர் வந்து எதற்காக வருது, பழைய மாடல் மொபைலுக்கு குறிப்பாக வருது, இது ஏன் வருது, எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த பேஜில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வெர்ஷன் வந்து உங்களுக்கு பழசாயிடுச்சு, அதனால் நீங்கள் வந்து google.comல போய் செக் பண்ணி பாருங்கள், youtube.comல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துலாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் யூடியூப் அப்படிங்கிறத எடுத்துங்க. யூடியூப்பை எடுத்துகிட்டு அதில் லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. ஆமாங்க, லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆப் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி வருங்க. ஓகேங்களா? அந்த ஆப் இன்ஃபோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. நீங்கள் இப்படி வந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா செட்டிங்ஸில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஆப்ஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் யூடியூப் வரும். அந்த யூடியூப் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்க. நாம் வந்து இப்போ யூடியூப்பில் அந்த ஐ பட்டனுக்கு பார்த்தீங்களா, இன்ஃபோ பட்டன், அதை கிளிக் பண்ண இந்த பேஜ் வந்துட்டீங்க. நீங்கள் செட்டிங்ஸ் மூலியமாக வந்தாலும் இந்த பேஜ் வருவீங்க. இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆமாங்க, ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இருக்குது அந்த ஆப்ஷன். அந்த ஸ்டோரேஜ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே அந்த யூடியூப்போட ஃபுல் டீட்டெயில் வருங்க. அதாவது யூடியூப் ஆப் இன்ஃபோட வர ஸ்டோரேஜ் பற்றி இதில் கீழே வருங்க. கிளியர் டேட்டான்னு இருக்குது, கிளியர் கேட்ச்னு சொல்லி இருக்குது என் மொபைல் கீழே. சப்போஸ் உங்களுக்கு சைட்லேயே இருக்கலாம், அது இந்த பேஜை கிளிக் பண்ணிங்க. நம்ம வந்து இப்போ இதில் வந்து கிளியர் டேட்டா அப்படிங்கிறதுங்களா, அந்த கிளியர் டேட்டா அப்படிங்கிறத நீங்கள் நம்ம கிளிக் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ யூடியூப் வந்து பழைய வெர்ஷன் இருக்கும்போது எல்லா மொபைலையும் ஓப்பன் ஆச்சு, புது வெர்ஷன் இருக்கும்போது நம்மளுக்கு ஓப்பன் ஆகலை. அதனால் கிளியர் டேட்டா கொடுத்தா நம்மளுக்கு வந்து புது வெர்ஷன் அப்டேட் பண்ணுது, அது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். ஏன்னா இது வந்து பழைய வெர்ஷனில் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு புது மாடல் மொபைல், சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 8, 9, 10, 11, 12 இது மாதிரி அப்டேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா, நான் வந்து என்கிறது ஆண்ட்ராய்டு 7, அதனால் வந்து எனக்கு வந்து இந்த ஆப் சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா இப்போ வந்து youtube.com வந்து நம்மளுக்கு வந்து ஆண்ட்ராய்டு 8க்கு மேலே இருக்கிற ஓஎஸ் சப்போர்ட் உள்ள மொபைல் எல்லாத்துக்குமே யூடியூப் சப்போர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நம்மளுக்கு பழைய மாடல் மொபைல் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஆண்ட்ராய்டு 7, ஆண்ட்ராய்டு 6 அது மாதிரி மொபைல் வச்சிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து சப்போர்ட் ஆகாது. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதில் வந்து அபவுட் ஃபோன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அந்த அபவுட் ஃபோன் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இதில் உங்களுக்கு உங்கள் ஃபோனோட டீட்டெயில் எல்லாமே இருக்குது. இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு சொல்லி இருக்குது. நான் சாஃப்ட்வேர் அப்டேட்டில் கிளிக் பண்ணி பாருங்கள், ஏதாவது புதுசாக அப்டேட் வந்திருக்கான்னு சொல்லி. ஏன்னா ஆண்ட்ராய்டு 8க்கு மேலே இருக்கிற மொபைலுக்கு தான் யூடியூப் சப்போர்ட் ஆகுது. அப்படி இல்லை உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 8 கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் வேறு வழி இல்லை, உங்களுக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து கிளியர் டேட்டா கொடுத்து பாருங்கள். கிளியர் டேட்டா கொடுத்து ஓப்பன் ஆகுது. சப்போஸ் யூடியூப் அப்டேட் கேட்க அப்போ வந்து அப்டேட் பண்ணால் மறுபடியும் இதே ப்ராப்ளம் வந்துடும். அதனால் நீங்கள் வந்து கூகுள் குரோம் இல்லை கூகுளில் youtube.com சர்ச் பண்ணி அதில் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி தான் முன்னாடி பேஜ் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க.